Taste the Daily. ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். படம் எடுக்கலாம்னு நினைச்சேன், யாருமே காசு தரவே. தப்புன்னு முடிவு மாத்தினே 2 கேமரா வாங்கி போட்டு யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் லைஃப், சிம்பிளாக எடுத்தீங்க. சந்திரன் என்பதால் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர், திரவம், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற எந்த விஷயமும் தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு பிஸ்னஸ்னா என்ன? அவர் வாங்கினாதான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த புரோக்கரேஜ்னு கிடைக்குது. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ். உங்களுக்கு வந்து புத்தகங்கள், பத்திரிகைகள் போன்றவை, இன்விடேஷன் கார்டு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்விடேஷன் கார்டு கடலாக வச்சிருப்பாங்க. புத்தகங்கள்ல கதை புத்தகம், பிரிண்டர்ஸ், இன்னைக்கும் எழுதுறவங்க இருக்காங்க. மருத்துவம் சார்ந்த ஒரு தொழில், இதெல்லாம் உங்களுக்கு வரும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி கிளாஸ் எடுக்கிறது, உங்களுக்கு வந்து அந்த இது சொல்லுவாங்க, மெடிசன் கோர்ஸுக்கு வந்து அவங்க படிக்கிறாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, ராசியான எண்ணுன்னு பார்த்தா 5, ராசியான நம்பர் 7, ராசி இல்லாத நம்பர்னு பார்த்தீங்கன்னா. உலகெங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்துட்டு வரோம். பிறவி பலன்கள். சார், நான் என்னெல்லாம் பண்ணேன்னா நான் என் லைஃப்பில் நல்லா வருவேன் சார், நான் எதெல்லாம் பண்ணக்கூடாது சார், அதெல்லாம் நீங்கள் கைட் பண்ணுங்கள். இதனால் ஏற்படக்கூடிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வராது, நமக்கு வராது. திரிஷா இல்லைன்னா திவ்யா, அவ்வளோதான், மாற்றி போட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு நான் போனேன் சார், நான் வந்து இது பண்ணலான்னு நினச்சேன், படம் எடுக்கலான்னு நினச்சேன், யாருமே காசு தரவே இல்லை. தப்புன்னு முடிவு மாற்றினே 2 கேமரா வாங்கி போட்டு யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் லைஃப், சிம்பிளாக எடுத்தீங்க. அவன் பண்ணுற வேலை தான் நானும் பண்ணுறேன். அப்போ மொத்தத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஊடகத்தை டச் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி நமக்கு எப்படி லைஃப்பை வந்து நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது சார். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது பாட்டுக்கு ஒரு காரை போல. நல்லா புரிஞ்சுங்க. கண்ணதாசன் ஒரு இதில் எழுதியிருப்பார், ஒரு இருட்டான ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த கார் பின்னாடி ஒரு நாய் துரத்திக்கிட்டே ஓடுது, குலைச்சிக்கிட்டே ஓடுது. அந்த காரை பிடிச்சிட முடியுமான்னு நினச்சி துரத்துது. ஒரு கட்டத்தில் அந்த கார் நேராக போயிடுது. இந்த துரத்திட்டு வந்த நாய் வந்து டயர்டாகி படுத்துருது. இதே போல தான் நம்ம மனித வாழ்க்கையும் எழுதியிருப்பார். அது மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு கார் மாதிரி, அது பிரயாணம் மாதிரி, அது போயிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம வந்து அது நம்ம சாதாரண நாட்கள் வந்து பெரிய தொழிலதிபர் வரைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், வாழ்க்கையை நான் ஜெயிச்சிட்றேன், நான் அப்படி வாழ்க்கையை பிடிச்சி நிறுத்த போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. யாராலையும் வாழ்வை நிறுத்த முடியாது. வாழ்வு அதன் போக்கில் கடந்து சென்று கொண்டிருக்கும். கடந்து செல்லும் இந்த நிமிடங்களில் நமக்கானதை நம்ம உருவாக்கிக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் நமக்கானது எப்படி உருவாக்கிக்கிறது? உங்களுக்கு 2 கூடையவன் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இதை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கூடையவனாக போய்விடுகிறார். அப்போ உங்களுக்கு என்னென்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எள்ளு, அந்த மாதிரியான சிறுதானியங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வந்து சனினாலே பேசிக்காகவே இரும்புன்னு சொன்னனால, இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த தொழில் செஞ்சாலும், இரும்பை நீங்கள் வெட்டி விற்கிறதா இருக்கலாம், அல்லது இரும்பினால் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குன்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மடம் பில்டு பண்ணுவாங்க. அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாமே நீங்கள் சனி பகவான் தான். அவர் தான் இந்த இரும்பை தொட்டு கிரைண்டிங் பண்ணுறீங்க, ஒரு இது பண்ணுறீங்க, ஒரு நர்லிங் பண்ணுறீங்க. அது என்ன ஜாபோ, நீங்கள் என்னென்ன ஜாப் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு வந்தது. அப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் வைக்கணும், மெக்கானிக் வேலை பார்க்குறது. மெக்கானிக், ஒரு 2 வீலர் நின்று போயிடுச்சா அந்த 2 வீலரை மெக்கானிக் பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் யாருன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு இதுக்கான அனுகிரகத்தை தருவார். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மெக்கானிக் கடை மாதிரி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் வாஷ் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. வாட்டர் வாஷ் கடைக்கு வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறது, தண்ணீரை தொட்டு செய்யக்கூடிய வேலைகள். சார், நான் வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கேன். என்ன டீலர்ஷிப் எடுத்தீங்க? உணவுப் பொருட்கள் எடுக்கக்கூடாது, தண்ணீர் சம்மந்தப்பட்ட திரவ பொருட்கள் எடுக்கக்கூடாது. இது 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா 8 கூடையவன் சந்திரன். சந்திரன் என்பதால் சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீர், திரவம், கூல்ட்ரிங்க்ஸு போன்ற எந்த விஷயமும் தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு பிஸ்னஸ்னால் என்ன? கல், மண், ஜல்லி போன்றவை உங்களுக்கு யோகமானது. அதை விட யோகமானது மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ மருத்துவத்தில் ஈடுபடுகிறீர்களோ, மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், நான் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறேன், யாருக்காவது உடம்பு சரியில்லைனா ஓடி போய் அவங்க வீட்டுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வருவேன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆன்லைன் டாக்டர் நான், எனக்கு யாராவது புக்கிங் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஊசிலாம் போட்டு வருவேன். அந்த மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கூடையவன் வந்து புதன் என்பதால், புதன் ஒரு மருத்துவன் என்பதால் இதெல்லாம் பண்ணலாம். புதன் வந்து ஒரு வியாபாரி, புதன் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன்.
அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் மேனுக்குரிய ஜாப்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் ஒருத்தர் வச்சிருக்கார், ஒருத்தர் வாங்குறார், ஒரு பொருள் ஒருத்தர் வச்சிருக்கார், ஒருத்தர் வாங்குறார், 2 பேருக்கு நடுவில் மீடியேட்டர் நீங்கள் இதை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லி அவனை வாங்க வைக்கணும். அவர் வாங்கினாதான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த புரோக்கரேஜ்னு கிடைக்கிறது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை. உங்களுடைய வேலை என்னென்னா இந்த இன்சூரன்ஸ் பிடிக்கிறதுலாம் சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ், மேன் பவர், உங்களுடைய பேச்சு திறமை, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லு. சார் இது ரொம்ப லோக்கலாக நினச்சிக்காதீங்க, ஆள் பிடிக்கிறது அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமை, ப்ரெசன்டேஷன். சார் எங்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அந்த நல்ல ப்ராடக்டை அதுக்குரிய ப்ரெசன்டபிளாக அதுக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி அதுக்குரிய வேலை கம்யூனிகேட் பண்ணும்போது தான் அதுக்குரிய கம்பெனிஸ் அதை வாங்குவாங்க. எங்கள்கிட்ட ஒரு மிஷின் இதுக்குங்க, இது வந்து போட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் போயிருங்க அப்படின்னு சொன்னால் யாராவது வாங்குவாங்களா? அது சொல்கிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இதனால் இவ்வளோ பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் வந்து கில் பண்ணலாம், நம்ம இவ்வளோ செக்யூர்டான ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணலாம், நாங்கள் அதுக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் அது சேல் ஆகும். ஸோ அந்த பேச்சு திறமை உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க எங்கிட்ட கேட்குறது, குருஜி நான் என்ன தொழில் பண்ணட்டுமா, அந்த தொழில் பண்ணட்டுமா, நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா வீடு வாங்கி விற்றுருங்க. வீடு வாங்கி விற்கிறது அந்த வேலை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வீடு கட்டி விற்கிறது இந்த பில்டர் வேலை. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்த லீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட பேசிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டி அந்த ஒவ்வொரு கட்டடத்துக்கும் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இவ்வளோ காசுன்னு சொல்லி விற்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா கம்முன்னு விட்டுருங்க. உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தொழில்னு எதுவும் கிடையாது. அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப் வைங்க, சின்ன கிளினிக் மாதிரி வைங்க, சின்ன கிளினிக். அப்போ கூட உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன கிளினிக் ஹாலு, ஒரு பெஞ்சு, அவ்வளோதான். உள்ள ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவருடைய திறமை, அதாவது அந்த டாக்டருடைய பார்க்கும் திறமை, அவருக்கு வர்ற க்ரௌடு, இதுதான் நீங்கள் லாபமாக நீங்கள் பண்ணுமே தவிர நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிடுறாங்க. சார் இன்றைக்கி பிஸ்னஸே பண்ண தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் சார் அதிகம். பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் பிஸ்னஸ்னால் என்னென்னா எதை எடுத்தாலும் பெரிய வேல்யூமா. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்னா உடனே அது ஒரு ஐடியாலஜி தான். சின்ன கிளினிக் மாதிரி ஆரம்பிக்கணும், அது அப்படி பிரான்ச்சஸ் ஆகணும், அது பெருசாகணும், லாபத்தை சம்பாதிக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா மொத்த காசையும் கடன் வாங்கி உள்ளே போடுறோம், அப்புறம் அதை ரொட்டேஷன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம். அதனால் நீங்கள் வந்து பெரும்பாலும் வாய் திறமையினாலேயே எவ்வளோக்கு எவ்வளோ பேசி உங்களுடைய பத்திரிக்கை, அதே மாதிரி பத்திரிக்கை வியாபாரம் உங்களுக்கு வரும். பிரிண்ட் மீடியா, உங்களுக்கு வந்து புத்தகங்கள், பத்திரிகைகள் போன்றவை, இன்விடேஷன் கார்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்விடேஷன் கார்டு கடைலாம் வச்சுருப்பாங்க, கல்யாண இன்விடேஷன் பண்ணுற கடை. அதே மாதிரி வந்து புத்தகங்கள், கதை புத்தகம், பிரிண்டர்ஸ். இன்றைக்கும் எழுதுகிறவங்க இருக்காங்க, பாவம் ஒரு ஜீவன் அங்கே எழுதிக்கிட்டே இருக்கு. அது யார் எதுக்கு எழுதுகிறாங்கன்னு தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரில. நான் கூட ஒரு 8-9 புத்தகம் எழுதியிருக்கேன் சார், ஆனால் எதுக்கு எழுதுனேன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அந்த புத்தகத்தை யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி புத்தகம் படிக்கிறது ரொம்ப கம்மியாகி டிஜிட்டல் யுகத்துக்கு போயிட்டோம். இப்போ வந்து டிவியே ஒரு ரேடியோ மாதிரி தான், நமக்கு மொபைல் தான் எல்லாம். இன்னும் கொஞ்ச நாள் போய் அடுத்து வாட்ச் தான் எல்லாம், கொஞ்ச நாளில் செல்ஃபோனே இல்லாமல் போகுது. அந்த மாதிரி நம்ம வேறு யுகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் இருந்தாலும் பிரிண்ட் மீடியாவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. பிரிண்ட் இன்றைக்கும் பத்திரிக்கை சொல்கிறது தான், காலையில் இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க, அந்த பிரிண்ட் மீடியாவுக்கு இருக்கிற வேல்யூ. அந்த பிரிண்ட் மீடியா நீங்கள் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அச்சகங்கள், அதாவது வந்து அச்சுக்கூடங்கள்னு சொல்லுவாங்க, பிரிண்டிங், இந்த டிடிபி ஒர்க்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டிக்கர் பண்ணித்தரேன், உங்கள் கம்பெனிக்குரிய பிராண்டிங் பேம்ப்ளெட் மாதிரி ரெடி பண்ணி தரேன், நான் வந்து ஒரு புக்லெட் மாதிரி ரெடி பண்ணி தரேன், இந்த மாதிரி ஆண்டு விழா மலர் போடுறேன், நினைவு விழா மலர் போடுறேன், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு, கை க்ளவுஸு, க்ளவுஸு, ஆப்ரான், இதெல்லாம் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி ஆப்ரேஷனு, அதுக்கு வந்து அந்த டாக்டர் ஃபிக்ஸிங் பண்ணுறது, இந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டாந்து இறக்குறது போன்ற மருத்துவம் சார்ந்த ஒரு தொழில், இதெல்லாம் உங்களுக்கு வரும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமி கிளாஸ் எடுக்கிறது, உங்களுக்கு வந்து அந்த இது சொல்லுவாங்க, மெடிசன் கோர்ஸுக்கு வந்து அவங்க படிக்கிறாங்க, அவங்க நுழைவுத் தேர்வுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் அவங்க டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 12th படிச்சிருக்காங்க, ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு டியூஷன் சென்டர் இங்கே வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐஏஎஸ் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள். நீங்கள் ஸ்கூல் கட்டலாம், உங்களுக்கு ஸ்கூலு, உங்களுக்கு எஜுகேஷன், உங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றது, இந்த கிட்ஸு பிளேன்னு சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகளுக்கான மொரல் ட்ரைனிங், சின்ன குழந்தைகளுக்கான மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் போன்ற ட்ரைனிங் எல்லாம், இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சொல்லித்தரீங்களோ அந்த சொல்லித்தர வேலைகள்லாம் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு மேன்மையை தரும், உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, தங்கம் வாங்கி விற்கிறது போன்ற, ஒரு பார் மாதிரி வாங்கிக்கிறது, அப்புறமா ஒரு நல்ல ரேட் வரும்போது வித்துறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு
ராசியான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, ராசியான எண்ணுன்னு பார்த்தா 5, ராசியான நம்பர் 7, ராசி இல்லாத நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6. உங்களுக்கும் 6க்கும் ஆகவே ஆகாது. 6 பக்கத்துலேயே போயிடாதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி 2 உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் பண்ணக்கூடாத பிஸ்னஸ் ஹோட்டலு, லாட்ஜிங்கு, ரெஸ்டாரண்ட்டு, உணவுப் பொருட்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. திரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பண்ண வேண்டியது உங்களுக்கு கல், மண், ஜல்லி, பில்டிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து என்னிடம் பேச அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ibcbakti.com ரெடியாக இருக்குது உங்களுக்கு அந்த புக்கிங்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. அல்லது ibcbakti.com இணையதளத்தில் போய் உங்கள் தகவல்களை முன்பதிவு செஞ்சு நீங்கள் பதிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னிடம் பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.